அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு இழந்ததை மீட்டெடுக்க சிவனே சொன்ன ஒரு அருமையான ரகசியத்தை பத்தியும் 4 கால பூஜை பத்தின தெளிவான விளக்கங்களும், விரதம் தொடங்கும் நேரம், வழிபாட்டு முறை என்ன, உச்சரிக்க வேண்டிய எளிமையான மந்திரங்கள் என்னென்ன, இந்த தினத்துல எந்த ஆலயம் சென்று என்ன விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்க சுய ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் விலக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம், இது மாதிரியான பல தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுகளை நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி நாள்ல வரும் மகா சிவராத்திரி மிக சிறப்பான பலன்களையும் புண்ணியங்களையும் அள்ளி தரக்கூடியது. சிவபெருமானுக்குரிய விரதங்களிலே சிறப்பான விரதம் அப்படின்னா அது மகா சிவராத்திரி வைபவம் தான். அதனாலதான் மகா சிவராத்திரி நன்னால சிவபெருமான வழிபட்டா நமக்கு புண்ணியங்கள் வந்து சேரும், நம்மளுடைய முன்ஜன்ம பாவங்கள் எல்லாம் கூட விலகும்னு சிவபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஊழிக்காலம் எனப்படும் மகா பிரளய காலத்துல அண்ட சராசரங்களும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நீர் பிரளயமா இருந்தது. அப்போ சிவரூபமான திரு கைலாய மலை மட்டும் பெரு வெள்ளத்திலையும் அழியாம மாபெரும் லிங்க உருவமா காட்சியளித்தது. அந்த பெருலிங்க திருவுருவத்திலிருந்து மாபெரும் ஜோதி ரூபமா சிவபெருமான் வெளிப்பட்டு பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், இந்திரன் முதலான தேவர்களையும், மனிதர் முதலான அனைத்து ஜீவராசிகளையும், தாவர சங்கமங்களையும், பஞ்சபூதங்களையும் படைத்தருளினார் சிவபெருமான். சிவனை விட்டு பிரியாத சக்தி அனைத்து உயிர்களும் உய்வுற 4 காலங்களும் சிவனை நோக்கி பூஜித்த காலம்தான் மகா சிவராத்திரின்னு வழங்கப்படுது. இந்த நன்னாள்ல சிவபெருமான வழிபடும் அனைவருக்கும் சகல நன்மைகளையும் அருளணும் அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி அனுக்கிரகம் செஞ்சாரு சிவபெருமான். பிரம்மனும் திருமாலும் தானே பிரம்மம் அப்படின்னு போட்டியிட்டாங்க. அப்போ பரம்பொருளான சிவபெருமான் மாசி மாத தேய்பிறை சதுர்த்தி கூடிய இரவில் தங்களுடைய தவற உணர்ந்து அவங்க சிவபெருமான வேண்டிய பொழுது சிவலிங்கத்துல ஜோதிமயமா சிவராத்திரி அன்னைக்கு காட்சி அளிச்சாராம் சிவபெருமான். சிவராத்திரியிலேயே சிறந்த நேரம் எதுன்னா லிங்கோத்பவ காலம். திரேதா யுகத்துல அம்பாள் சிவபெருமானின் கண்களை பொத்தியதால உலகமெல்லாம் இருள உமையம்மை சிவபெருமான பூஜிக்க லிங்கத்துல சிவபெருமான் தோன்றி காட்சி கொடுத்தது லிங்கோத்பவ காலம்னு அழைக்கப்படுது. இந்த காலகட்டத்துல சிவபெருமான் தரிசனம் செஞ்சா 4 காலங்களும் தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த காலம் இரவு 11:30 மணிக்கு மேல நள்ளிரவு 1 மணி வரையிலையும் இருக்கும். அபர யுகத்துல திருப்பார்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய பொழுது அது சிவபெருமான தாக்காது இருக்க தேவர்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை மகா சிவராத்திரி இரவுல தான் பூஜித்தாங்க. கலியுகத்துல உலகம் இருள, அந்த இருளை நீக்குவதற்காக ருத்ரர்கள் பூஜித்ததும் சிவராத்திரி இரவு அன்னைக்குதான். முதல் காலத்துல திருத யுகத்துல விநாயகர், 2ஆம் காலத்துல திரேதா யுகத்துல முருகன், 3ஆவது காலத்துல துவாபர யுகத்தில் பிரம்மா, 4ஆம் காலத்தில் கலியுகத்துல மகாவிஷ்ணு ஈசனை பூஜித்தாங்க. அதனால சிவராத்திரி அன்னைக்கு திருமால், பிரம்மன், உமையம்மை மற்றும் அனைத்து தேவர்களும் சிவலிங்க திருமேனில இருக்கிறதால அன்னைக்கு சிவபெருமான வழிபட்டவங்க 4 யுகங்களிலும் அனைவரையும் வழிபட்ட அருள பெறுவாங்க. பூலோகத்தின் அடியில இருக்க நாகலோகத்துல இருந்து ஆதிசேஷன் பூமிய பல காலம் தாங்கி வந்தாரு. பூமியின் பாரம் தாங்க முடியாம அவதியுற்ற ஆதிசேஷன் சிவபெருமான வேண்டுனாராம். சிவபெருமான் மகா சிவராத்திரி அன்னைக்கு குடந்தை, அதாவது கும்பகோணம் கீழ்கோட்டத்துல முதல் காலத்திலையும், திருநாகேஸ்வரத்துல 2ஆவது காலத்திலையும், திருப்பாம்புரத்துல 3ஆவது காலத்திலையும், நாகை காரோணத்துல 4ஆவது காலத்திலையும் ஈசனை வழிபட்டா பழைய வலிமை கிடைக்கும் அப்படின்னு அருளினாரு. அதே மாதிரி ஆதிசேஷன் தமது தேவிகளோட மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 காலங்களும் பூஜை செய்து தன்னுடைய பழைய பொலிவை பெற்றாரு. ஆதிசேஷன் வழிபட்ட முதல் காலம்னு அழைக்கப்படக்கூடிய அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில்ல முதல் காலமான மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரையிலான காலகட்டத்துல சிவபெருமான வணங்குறது சிறப்பு. அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபட்ட 2ஆவது காலம்ங்கிற சிறப்பு பெற்ற அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில்ல 2ஆவது காலமான இரவு 11:30 மணிலிருந்து இரவு 12:30 மணிக்குள்ள சிவபெருமான வணங்குறது சிறப்பு. அதே மாதிரி ஆதிசேஷன் வழிபட்ட 3ஆவது காலம்ங்கிற சிறப்பு பெற்ற திருப்பாம்புரம் அருள்மிகு பாம்புநாத சுவாமி திருக்கோவில்ல
சிவபெருமான வணங்குறது சிறப்பு. அடுத்து ஆதிசேஷன் வழிபட்ட 4ஆம் காலம்ங்கிற சிறப்பு பெற்ற நாகப்பட்டினத்துல இருக்க அருள்மிகு திருநாகை காரோணம் திருக்கோவில். இங்க சிவபெருமான வணங்குறது சிறப்பு. முடிஞ்சா இந்த 4 கால பூஜை நேரங்கள்ல வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த ஆலயம் சென்று நீங்க சிவ வழிபாடு செய்வது சிறப்பு. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கவங்க சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரு வேளை மட்டும் உணவு உட்கொள்ளணும். முடியாதவங்க இரவு பொழுதுல எளிமையான எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டுல இருக்க சிவபெருமானுடைய படத்துக்கு தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி வழிபாடு செய்யுங்க. தொடர்ந்து அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவபெருமான் தரிசனம் செய்யணும். மாலை வேளையில மீண்டும் குளிச்சுட்டு வீட்டிலேயே சிவ பூஜை செய்யணும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று சிவாலயத்துல நடைபெறக்கூடிய சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு. சிவராத்திரி முழுவதுமே விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு ஜாம பூஜை முடிஞ்ச பிறகும் தண்ணீர், பால், பழங்கள் இதையெல்லாம் சாப்பிடலாம். சிவராத்திரி விரதம் இருக்கிறதுனால அறியாமல் தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும். தெரிஞ்சே பாவங்கள் செய்திருந்தாலும் அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கும்ங்கிறது ஐதீகம். இந்த தினத்துல மார்ச் 8ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை இரவு 8:19 மணிக்கு துவங்கி மார்ச் 9ஆம் தேதி அதாவது மறுநாள் மாலை 6 மணிக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி இருக்கு. இந்த தினத்துல சிவபக்தர்கள் அனைவரும் இரவு முழுவதும் கண்விழிச்சு சிவபெருமான வழிபட்டு அபிஷேகம், ருத்ராபிஷேகம் இதையெல்லாம் செஞ்சு பலவிதமான சிவ மந்திரங்களை உச்சரித்து இறைவன் அருள பரிபூரணமா பெற முடியும். இந்த தினத்துல கோவிலுக்கு சென்று ஜலாபிஷேகம் செய்து அதுக்கப்புறமா சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்தத்தை சமர்ப்பிச்சு பால், தயிர், தேன் இது மாதிரியான பொருட்கள்ல அபிஷேகம் செய்வது விசேஷம். அவசியம் இந்த தினத்துல சிவாலயம் சென்று வருபவர்கள் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் விசேஷ பலன்களை கொடுக்கும். உங்க வீட்டில் இருக்கும் சிவபெருமானுடைய படத்துக்கும் அவசியம் இந்த தினத்துல வில்வ இலை வச்சு அர்ச்சனை பண்றது ரொம்ப விசேஷம். வீட்டுல ஒருவேளை சிவலிங்கம் வச்சிருக்கீங்கனாலும் அவசியம் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. கோவிலுக்கு போறவங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்களை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வில்வ அர்ச்சனையும் அவசியம் பண்ணுங்க. இப்படி செய்யும் போது சிவபெருமானுடைய பரிபூரண அருளாசி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தினத்துல சிவபெருமானுக்கு நீங்க சொல்ல வேண்டிய எளிமையான மந்திரத்தை இப்போ பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை இந்த தினம் முழுவதுமே சொல்றது விசேஷம். அல்லது ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வருக்மிவ் பந்தனன் மிருத்யோர் முஷிய மாமிருதாத் இந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கும். மகா சிவராத்திரி அன்னைக்கு வில்வத்தை வச்சு சிவபெருமான வழிபட்டு இரவு முழுவதும் கண்விழித்து மந்திரங்களை உச்சரிப்பவர்களுக்கு சிவபெருமான் மகிழ்ச்சியையும் முக்தியையும் தருவது ஐதீகம். இப்போ உங்க சுய ஜாதகத்துல கால சர்ப்ப தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்கு, ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் விலக இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோவில்ல பூஜை மற்றும் ருத்ராபிஷேகம் செய்யறதுனால இந்த தோஷம் விலகும். கால சர்ப்ப தோஷத்தை தவிர்க்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஒரு ஜோடி வெள்ளி பாம்புகளை வாங்கி சமர்ப்பீங்க. அடுத்து ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறமா ஓடும் தண்ணீர்ல அந்த வெள்ளி பாம்பை மிதக்க விடுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு பால் மற்றும் நீர் சமர்ப்பித்து ருத்ராபிஷேகம் செய்யுங்க. மகா சிவராத்திரியோட கால சர்ப்ப தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க நாக பஞ்சமி விரதத்தையும் சேர்த்து கடைபிடிக்கணும். இதனால கால சர்ப்ப தோஷத்தின் எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்கலாம். மகா சிவராத்திரி நாள்ல ருத்ராபிஷேகம் செய்யறதும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கிறதுக்கு வழிவகுக்கும். கால சர்ப்ப தோஷத்தை தவிர்க்க விநாயக பெருமானையும் அதோட துர்க்கையம்மனையும் வழிபாடு செய்யறது மூலமா விசேஷ பலன்கள் கொடுக்கும். அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு கணபதி மற்றும் துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால சிறப்பு பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். விநாயக பெருமான் கேதுவுடைய தாக்கத்தை குறைப்பார். அதே மாதிரி துர்க்கையம்மன் ராகுவுடைய தாக்கத்திலிருந்து உங்களை காத்தருள்வார். நீங்களும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவாலயம் சென்று சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.